கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நீர் வழியா என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே, நேர் வழியா என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே, காரியம் வாய்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டே, காரியம் வாய்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்று தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். இயேசு ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்திரியே, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அவள் எதை விரும்பினாள்? வாட் வாஸ் ஹர் டிசையர்? அவளுடைய விருப்பம் என்னவென்றால், அவளுக்கு ஒரு குழந்தையோ அல்லது அவளுடைய இளைய குழந்தையோ ஏதோ ஒரு மகள் சில நாட்களாக, அதாவது பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாள். அவளை குறித்து ஸ்தோத்திரம், கானானிய ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கானானிய ஸ்திரீ மார்க்கு சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் அவள் கிரேக்க தேசத்து பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25, 26 கூட வாசிங்க. கிரேக்க ஸ்திரீ. அல்லேலூயா. குறிப்பாக இயேசு இந்த சந்தர்ப்பத்தில் நாம் தீரு சீதோன் பட்டணங்களின்
பார்டர் பகுதியில் சென்றார். அதாவது அவருடைய ஊழிய ஹெட் குவார்ட்டராகிய ஸ்தோத்திரம் கப்பர் நகுமிலிருந்து ஒரு 40-50 மைல் டிஸ்டன்ஸில் இருந்த கடற்கரை ஓரமான தீரு சீதோன் பட்டணம். அது பெரும்பாலும் அதிகமான புறஜாதிகள் வாசம் பண்ணக்கூடிய இடம். அந்த திசைகளில் வந்தார். இயேசு அங்கே சென்றதின் நோக்கமே என்னவென்றால், ஸ்தோத்திரம் சற்று இளைப்பாறுவதற்காக சென்றார். திரளான ஜனங்கள் எல்லா நாளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஜனங்களை விட்டு விலகி மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தெரிந்த ஒருவருடைய வீட்டில் போய் இளைப்பாறுவதற்காக சென்றார். இயேசு அந்த பட்டணத்துக்கு அந்த பகுதிக்கு வந்திருந்தார் என்று கேள்விப்பட்ட உடனேயே இவள் இயேசுவிடத்தில் வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார் என்றால், சொன்னபடியே நடந்தது என்றால், அவருடைய வாழ்க்கையின் முன்பகுதியை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வசனத்திலே அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ, அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. தன் மகள் சுஸ்தமாக வேண்டும், அதான் அவருடைய டிசையர், அதான் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன். நிச்சயமாக இவளுக்கு கிரேக்க பெண் என்று சொல்லும் போது கிரேக்கர்களுக்கு அதிகமான தேவதைகள் இருந்தாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும், சுகத்துக்கு ஒரு தெய்வம், பாதுகாப்புக்கு ஒரு தெய்வம், யுத்தம் செய்வதற்கு ஒரு தெய்வம் என்று சொல்லி பிரபலமான சுமார் 20 பல தேவர்கள் இருந்தார்கள். அது முக்கியமான பல தெய்வங்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும், அறுவடைக்கு ஒரு தெய்வம், மழைக்கு ஒரு தெய்வம், தீக்கு ஒரு தெய்வம், யுத்தம் செய்வதற்கு ஒரு தெய்வம், சுகத்தை கொடுப்பதற்கு ஒரு தெய்வம் சொல்லி ரொம்ப தெய்வ பக்தி கிரேக்கர்களுக்கு உண்டு. அந்நாட்களில் இருந்த யூதர்கள், ரோமர்கள் எல்லாரை விட கிரேக்கர்கள் ரொம்ப அறிவாளிகள், ஸ்தோத்திரம் ஞானிகள், தத்துவ கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள். இவள் கிரேக்க பெண்ணாய் இருந்தபடியால் இவள் அதே நம்பிக்கை, பல தேவர்கள் மேல் நம்பிக்கை, தத்துவங்கள் மேல், தத்துவ கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இப்ப இயேசுவிடத்தில் வந்த காலத்தில் இயேசு யூதர்களுடைய தேவன் என்றோ அல்லது குறிப்பிட்ட ஜாதிகளின் தேவன் என்ற அங்கீகாரம் இன்னும் பெறல. இயேசுவுக்கு எதிராக திரளான கூட்டங்கள் யூதர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். இயேசு ஸ்தோத்திரம் அற்புதங்கள் சில செய்தார். ஏனென்றால் ஏற்கனவே பல தீர்க்கதரிசிகளாம் பல அற்புதங்கள் செய்து போல சில அற்புதங்கள் செய்ததை குறித்து இவள் கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட இவள் ஸ்தோத்திரம் இயேசுவிடத்தில் வந்தாள் என்று சொன்னால் அவள் எடுத்த முடிவு ரொம்ப அற்புதமானது. அவள் வந்த காலகட்டத்தில் அவளுடைய குடும்பம், அவளை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுவார்கள்? she was a woman, அவள் ஒரு பெண், அது அந்நிய தேசத்தாள். ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டவள் இயேசுவிடத்தில் வந்தது மட்டுமல்ல, வந்த உடனே she came unto him and fell down at his feet. மார்க் அதைத்தான் எழுதுகிறாள். அவள் இயேசுவை கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்து அவர் பாதத்தில் என்ன செய்தாள்? விழுந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். கிறிஸ்துவிடத்தில் வந்தாள். கிறிஸ்துவை குறித்து பிறர் என்ன சொன்னார்கள் என்பது இன்னும் கிறிஸ்து யூதர்கள் மத்தியில் மேசியா என்ற அங்கீகாரம் பெறல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவளுடைய பின்னணியத்தில் சுகத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம், பாதுகாப்பை கொடுக்கிற தெய்வம் என்று பல தேவர்கள் பெரிய லிஸ்டே அவளுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் ஓவர்லுக் பண்ணிவிட்டு கிறிஸ்து மேல் நம்பிக்கையோடு கிறிஸ்துவிடத்தில் வந்து அங்கே விழுந்தாள் என்பது தன்னை முற்றிலுமாக சரண்டர் பண்ணினாள், தன்னை கிறிஸ்துவின் முன்பு தாழ்த்தினாள் என்று சொல்லப்பட்டு. கிறிஸ்துவிடத்தில் நன்மை பெற வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசத்தோடு கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும். இரண்டாவது தன்னை தாழ்த்தி அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் பாதத்தில் விழுந்து தன் மகளின் சுகத்துக்காக 26ஆம் வசனத்திலே
அவள் அவருடைய பாதத்தில் விழுந்து தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். அவரை வேண்டிக் கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டிக் கொண்டதில் கூட 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். மார்க்குவிலே வாசித்தோம், அவரிடத்தில் தன் மகளை பிடித்திருந்த அசுத்தாவியை துரத்தி விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். இங்கு எனக்கு இரங்கும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டால், கூப்பிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டிக் கொண்டாள் என்று சொல்லும்போது she kept begging him to drive the demon out of her child. அதாவது தன் மகளை விட்டு அந்த அசுத்தாவியை துரத்த வேண்டும் என்று சொல்லி, இங்கே மார்க்கு சொன்னால் வேண்டிக் கொண்டால், இறங்கும் கர்த்தாவே என்று கூப்பிட்டு கொண்டே வந்தார். கூப்பிடுதல் என்பது ஜஸ்ட் ஒரு பிரேயர் அல்ல. சீசர்கள் சொல்லுகிறார்கள், இவள் தொடர்ந்து நம்மை பின்பற்றி சத்தமிட்டு கொண்டு வருகிறாள், ஆகையால் இவளை என்ன செய்யணும், அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார். அதாவது சீசர்களுக்கு அது ஒரு நியூசன்ஸாக காணப்பட்டது. ஒரு பெண் பின்னால் அழுது கொண்டு வருகிறாள், கூப்பிட்டு கொண்டே வருகிறாள், இவளை அனுப்பிவிட ஆண்டவரே என்று சொல்லி அவளுக்கு அற்புதம் நடக்கணுங்கிற அடிப்படையில் இயேசுவை அவர்கள் கேட்கல. அவருடைய கூப்பிடுதல் அவர்களுக்கு ஒரு நியூசன்ஸாக இருந்தது. ஆகையால் தான் சொன்னாங்க, இவளை அனுப்பிவிடும் என்று என்ன செய்தாங்க, வேண்டிக் கொண்டார்கள். இவள் கூப்பிட்ட மாத்திரத்திலே இயேசு அவளுக்கு ஏதோ உடனடியாக அற்புதம் செய்யல. வேதம் சொல்லுது, இயேசு அவளுக்கு மறு உத்தரமாக எந்த வார்த்தை என்ன செய்யல, சொல்லல. சீசர்கள் அவளுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுகையில் இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது. அந்த இடத்திலே சீசர்களுக்கு தான் இந்த கருத்தை சொல்லுகிறார். நான் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல. இது அப்படியே இந்த சூழ்நிலை நடக்கிறது. இப்பொழுது இயேசு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லல. சீசர்கள் அவளுக்காக வேண்டிக் கொண்ட போது சீசர்களிடத்திலே நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு நன்மை செய்யும்படி வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். 25ஆம் வசனத்தில் மீண்டும் அவள் அவரிடத்தில் வந்து, ஏற்கனவே வந்துவிட்டாள், முதலாவது அவரிடத்தில் வந்தால், வந்து முறையிட்டால், மீண்டும் இந்த வசனம் சொல்லுது, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை என்ன செய்தாள், பணிந்து கொண்டாள். இடத்திலே ஆண்டவரிடத்தில் வந்து என்று சொல்லும்போது அடுத்த ஸ்டெப்ஸ், அவரிடத்தில் மிக க்ளோஸா வந்து அவரை பணிந்து கொண்டு she worshipped him and requested him help her, அவளுக்கு உதவி செய்யும்படி அவரை வேண்டிக் கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஆண்டவர் சொன்னக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆண்டவர் இவளிடத்தில் மௌனம் காண்பித்தது. லீகலி ஆண்டவர் காணாமல் போன மக்களுக்கு இஸ்ரவேல் மக்களிடத்தில் அனுப்பப்பட்டது உண்மை. பிரைஸ் காட். அப்பொழுது இயேசு, பொதுவாக யூதர்கள் புறஜாதிகளை அந்த நிலையில் நினைத்தார்கள். ஆனால் இயேசு அந்த நிலையில் நினைத்து இந்த வார்த்தையை சொல்லவில்லை. பிரைஸ் காட். நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு அற்புதம் செய்யும்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை எடுத்து உனக்கு கொடுப்பது நியாயம் அல்ல என்று இயேசு குறிப்பிடுகிறார். ஆகையால் முதலாவது பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், அவர்களுக்குத்தான் அப்பத்தை கொடுக்க வந்தேன். அப்பொழுது அவள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நீ சொன்னது உண்மைத்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் எஜமான்கள் மேஜையிலிருந்து கீழே விழக்கூடிய துணிக்கைகளை தின்னுமே. அந்த இடத்துல she was not disappointed at the saying of Jesus. இயேசுவினுடைய மறுத உத்தரவில் அவள் அதிருப்தி அடையவில்லை.
அவள் வெட்கப்படவில்லை. அவள் என்ன சொல்லுகிறார்? she acknowledged her position that she was not eligible to get the blessing legally according to the law of Moses. மோசேயின் பிரமாணத்தின்படி அவள் யூத பெண் அல்ல. ஆண்டவர் யூதர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்துக்கு நான் உண்மையாக I am not eligible. நீ சொன்னது உண்மைதான். யூதர்கள் ஏனென்றால் மோசேயின் பிரமாணத்தின்படி யூத மக்களுக்கு பெற வேண்டிய நன்மையை பெறுவதற்கு நான் தகுதி அல்லத்தான். ஆயிலும் மேஜையிலிருந்து விழக்கூடிய திணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் எடுத்து சாப்பிடுமே என்று சொல்லுகையில் தான் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, சிறியே உன் விசுவாசம். இந்த உரையாடல்கள் எல்லாமே, இந்த கால தாமதம் எல்லாமே இயேசுவனுடைய மனதில் இவருடைய டீலிங்கில் காணப்பட்ட தாமதமும் அவளுக்கு காண்பித்த செயல்பாடும் இந்த வார்த்தையில் தான் அடங்கியிருக்கிறது. இயேசு அவளுக்கு மாறுதரம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தது. அவளை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்ன ஸ்டேட்மென்டுடைய எல்லா பேக்ரவுண்டும் அவள் இடத்தில் இந்த பெரிய விசுவாசத்தை காணும்படித்தான். இந்த இடத்திலே சிறியே உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், விமன், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசம் பெரியது. அப்படி என்றால் இவளுடைய விசுவாசத்தை காண்பிக்கும்படித்தான் கர்த்தர் தாமதித்தார். அந்த உரையாடலுடைய நோக்கம் அதுதான். இப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொண்டபடி அல்ல, நீ விசுவாசித்தபடி அல்ல, நீ விரும்பினபடியே உனக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்டை 3 வருஷத்தில் இயேசு இந்த ஒரே ஒரு பெண்ணுக்குத்தான் கூறினார். சீசர்கள் இருந்தார்கள், அன்பின் சீசன் இருந்தான். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு மாறுதரத்தை 3 வருஷ ஊழியத்தில் யாருக்கும் ஆண்டவர் சொல்லல. 100க்கு அதிபதியை பார்த்து விசுவாசத்தின்படி ஆக கிடவது, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கிடவது என்று சொன்னார். இங்கே ஆண்டவர் இந்த பெண்ணை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கிடவது. Be it done for you as you wish. நீ விரும்புகிறபடியே ஆக கிடவது என்ற அந்நேரத்திலே அவள் மகள் அங்கே ஆரோக்கியமானார். அல்லேலூயா. இயேசு மகளை தொட்டதும் இல்லை, இயேசு மகளை சந்திக்க சென்றதும் இல்லை. ஸ்தோத்திரம், இருந்த இடத்தில் இருந்து அந்த மகள் அந்த நேரத்திலே இயேசு இந்த வார்த்தை சொல்லுகையிலே அவளுடைய மன விருப்பம் நிறைவேறினது. அவளுடைய மகள் சுகமானார். விரும்பினதை நிறைவேற்ற, நாம் விரும்பினதை கொடுக்க தேவனால் கூடும். இவளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இவள் மாம்ச பிரகாரமாக அந்நாட்களில் மருத்துவர்களை தேடி இருந்திருக்கலாம், பல தேவர்களை நாடி சென்றிருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது கிறிஸ்துவிடத்தில் வந்தபோது அவள் வாஞ்சை நிறைவேற்றி கொடுத்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்பார்க்கிற விருப்பத்தையும் வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். வேண்டிக் கொள்வதை மட்டுமல்ல, நாம் விரும்புவதை வசனம் சொல்லுது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. இந்த ஸ்திரீக்கு ஸ்தோத்திரம், இதற்கு பின்பு இவள் மகள் விஷயத்தில் மட்டுமல்ல, என்னெல்லாம் விரும்பினாலோ ஆண்டவுடைய இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் நிமித்தம் அவருடைய எதிர்காலமே சுபிட்சம் அடைந்தது. நாட் ஒன்லி அவருடைய மகள் நிமித்தமான விருப்பம் மட்டுமல்ல, அவள் வாழ்க்கையில் என்னெல்லாம் விரும்பினாலோ அதற்கு பின்பு அவைகள் எல்லாமே ஆண்டுடைய வார்த்தையின்படி அவள் வாழ்க்கையில் வந்து நேரிட்டன. இங்கே நாம் பார்க்கின்றோம், இவரிடத்தில் 4 காரியத்தை பார்க்கிறோம். நான் ஒரு கிரேக்க பெண்ணாச்சுதே, இயேசுவுக்கு என்ன சரியான ரெகக்னைஷன் யாராலும் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அவள் இயேசுவிடத்தில் கேள்விப்பட்டு வந்தாள். அவள் வந்தது, வர தீர்மானித்தது அவள் வாழ்க்கையில் செய்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன். ஏனென்றால்
அவளுக்கு பல தேவர்கள் இருந்தாங்க, தேவதைகள் இருந்தார்கள். அவருடைய குடும்ப பின்னணியும் ஒரு கிரேக்க கல்ச்சர் நிறைந்தது. கிரேக்கர்கள் எதையும் எளிதாக நம்ப மாட்டார்கள், ஞானம் அறிவு நிறைந்தவர்கள். ஆனால் இவள் ஒரு பெண்ணாயிருந்தாலும் ஒரு அந்நிய தேசத்தாளாக இருந்தாலும் அவள் எடுத்த தீர்மானம் ஸ்ட்ராங்கானது. ஃபர்ஸ்ட் she came unto Jesus and fell down at his feet. அது அவருடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு தீர்மானம். இரண்டாவது ஸ்தோத்திரம், அவள் கிறிஸ்துவிடத்தில் வந்தபோது வந்த உடனேயே ஆண்டவர் அவளை தொட்டோ அவளை தடவியோ ஸ்தோத்திரம் குழந்தைக்கோ எதுவுமே சொல்லல. Jesus was silent. அவர் வாயை திறந்த போது பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு கொடுக்க கூடாது என்பது அவளை அவமானப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அந்த இடத்துல லீகலி நான் இப்போ யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போகிறேன், இப்பொழுது உன்னுடைய வேண்டுதலுக்கு நான் பதில் கொடுக்க முடியாது என்ற கருத்து என்பது அக்கார்டிங் டு த மோசஸ் லா அக்னாலேஜ் பண்றான். ஆமாண்டவரே, உம்முடைய யூதருடைய பிரமாணத்தின்படி ஸ்தோத்திரம் நான் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அக்கார்டிங் டு த மோசஸ் லா ஐ ஆம் நாட் எலிஜிபிள். ஆனாலும் உம்மிடத்தில் எனக்கு இரக்கம் உண்டு என்று அங்கே சொல்லுகையில் அவள் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஸ்திரியே விசுவாசத்தின்படி அல்ல, விசுவாசம் மகா பெரியது. ஆண்டவர் அவளோடு செயல்பட்ட காரியங்கள் அவள் விசுவாசத்தை வளர செய்வதற்கு ஒழிய அந்த விசுவாசத்தை அழிப்பதற்கு அல்ல. ஸ்தோத்திரம். அவள் கர்த்தரிடத்தில் மன உறுதியோடு வந்தாள். என்னுடைய மகளுக்கு இவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்ற கான்பிடன்ஸோடு வந்தாள். தான் எதிர்பார்த்த காரியத்தை அவரால் நிறைவேற்ற முடியும் என்று அவள் உறுதியாய் நம்பினாள். ஆண்டவரை பார்த்து சொன்னார், மன விருப்பத்தின்படியே உனக்காக கடவுள். அவள் அந்த வார்த்தை சொன்ன அந்த சேம் செகண்ட் அதே நிமிடத்தில் மகள் சுகமாகிறாள். பிரைஸ் காட். அவள் விரும்பின காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் நிறைவேற்றப்பட்டது. உங்கள் மன விருப்பத்தை செய்ய நிறைவேற்ற தேவன் வல்லவர். பிரைஸ் காட். உங்கள் மன விருப்பம், வாட் இஸ் த டிசையர் ஆஃப் யுவர் ஹார்ட்? உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் என்ன? உங்கள் மன விருப்பம் என்ன? உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் எவ்வளோ பிரயாசப்படலாம், முயற்சிக்கலாம். பட் இங்கே இவளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் செயல்பட்டார். மன விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். ஸ்திரியே, நீ விரும்புகிறது உனக்கு செய்யப்படுவதாக. இயேசு ஒரு வார்த்தை சொல்ல ஆகும். கர்த்தருடைய, ஏனென்றால் he is God. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வார்த்தையை எல்லாராலும் சொல்ல முடியாது. பிரைஸ் காட். அவர் தேவன். அவர் சொல்ல எல்லாம் உண்டாயிற்று. அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும். மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று இயேசு சொன்ன அந்த நிமிஷத்திலே அவள் மன விருப்பம் நிறைவேறினது. ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் அவளை போல ஒப்பு கொடுங்க. அவளை போல ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கேட்பது மட்டுமல்ல, அவரால் கொடுக்க முடியும் என்று உறுதியாய் நம்புங்கள். She had a strong faith upon him that he would heal her child. தன்னுடைய குழந்தையை அவரால் சுகமாக்க முடியும் என்று முற்றிலுமாய் நம்பினாள்.
ஒரு வேவரிங் ஃபெய்த் அல்ல. என் மன விருப்பத்தை இவரால் நிறைவேற்ற முடியும் என்று அவள் உறுதியாய் நம்பினாள். அவளை பார்த்துத்தான் இயேசு சொன்னார், மகளே, உன் மன விருப்பத்தின்படியே உனக்காக கடவுள், நீ விரும்பினது உனக்கு செய்யப்படுவதாக. இயேசுவிடத்தில் வந்தாள், அவருடைய பாதத்தில் விழுந்தாள், அவரை நோக்கி உறுதியாய் வேண்டுதல் செய்தாள். அவருடைய விண்ணப்பத்திலே ஸ்தோத்திரம், ஒரு சந்தேகம் கிடையாது. கர்த்தரிடத்தில் அவள் முறையிட்டாள். ஸ்தோத்திரம், முறையிட்டு கொண்டே வந்தாள். தொடர்ந்து பெற்றுக்கொள்கிற வரைக்கும் கிறிஸ்துவை தொடர்ந்து முறையிட்டு கொண்டே வந்தாள். சீசர்களுக்கு அவருடைய கூப்பிடுதல், கொஞ்சம் அந்த காட்சியை யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம், இயேசு போய்கொண்டே இருக்கிறான், அவரை பின்பற்றி சத்தமிட்டு முறையிட்டு கொண்டே இருக்கிறாள். She was crying unto Jesus. அவருடைய கூப்பிடுதல் சத்தத்தை கேட்ட யூதர்கள், அது சீசர்கள், அனுப்பிவிடு என்பது அவளுக்கு சுகத்தை கொடுத்து விடும் என்று அவள் மேல் உள்ள சிம்பதியில் அல்ல. இவருடைய முறையிடுதல் அவர்களுக்கு ஒரு நியூசன்ஸை ஏற்படுத்தினது. எப்படி சிறு பிள்ளைகள் இயேசுவிடத்தில் வந்தபோது அதட்டினார்கள், அதுபோலத்தான் இந்த கருத்தை அவள் வெளிப்படுத்தினார். ஆனால் அவள் கிரேக்க பெண்ணா இருக்கின்றபடினாலே ஸ்தோத்திரம் அவளை அதட்டவில்லை. ஏனென்றால் அவர் நல்ல ஒரு செல்வாக்குள்ள நிலையில் வந்தவள். ஆகையால் அவளை அதட்டல், அனுப்பிவிட ஆண்டவரே என்று சொன்னார்கள். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அவள் உறுதியாய் கேட்டாள். ஆண்டவரை பார்த்து சொன்னார். ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன கடைசி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவள் விசுவாசத்தின் பலத்தை ஆண்டவர் கண்டு ஒரு வார்த்தை சொன்னார். சொன்ன நிமிடத்தில் உன் மன விருப்பத்தின்படியே உனக்காக கடவுள், நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுள். உங்க விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தரால் முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய விருப்பம் எதுவாயிருந்தாலும், இவருடைய விருப்பம் தன் கொடிய பிசாசினால் பாதிக்கப்பட்ட மகள் சுகமாகணும் சொல்லி விரும்பினாள். உங்கள் விருப்பம் எது? நம்முடைய விருப்பம் எது? உங்களுடைய விருப்பத்தை உங்களால் சாதிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உங்கள் விருப்பத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சகல ஜீவன்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றி அவைகளை திருப்தியாக்குகிறார். யாரால் எல்லா ஜீவன்களின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும்? பிரைஸ் காட். எல்லா ஜீவன்களின் மன விருப்பத்தின்படி கொடுத்து அவைகளை ஆதரித்து திருப்தியாக்குகிறார். உலகத்தில் எத்தனை வகை வகையான ஜீவன்கள், எத்தனை வகை வகையான பறவை இனங்கள், மிருக இனங்கள், எல்லா ஜீவன்களும் இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் வித்தியாசமான ஆகாரங்கள் தேவை. ஒவ்வொரு ஜீவன்களும் வித்தியாசமான ஆகாரங்களை சாப்பிடுகிறது. எல்லா ஜீவன்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அவைகளை திருப்தியாக்குகிறவர் நம் ஆண்டவர். யாராலும் முடியாததை செய்கிறவர் கர்த்தர். பிரைஸ் காட். ஆண்டவர் சொன்னார், லிவியாதானுக்கு உன்னால் ஆகாரம் கொடுக்க கூடுமோ? முடியாது. ஸ்தோத்திரம். ஒரே நேரத்தில் டன் கணக்காய் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் உண்டு, அவைகளுக்கு உன்னால் போஷிக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் எல்லா ஜீவன்களின் மன விருப்பத்தையும் திருப்தியாக்குகிறவர். சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தராய் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு வெளிச்சம், ஒரு உணர்வு இந்த வார்த்தையினால் கேட்ட மக்கள் யாவருக்குள்ளும் உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதியும்.
வியாதிகளை சுகமாக்கும், சமாதானத்தை கட்டளையிடும், அற்புதங்களை காணும்படி செய்யும். கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே.